லார்ட் இந்த ஏப்ரல் மாதத்தில் 26ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Proverbs chapter 26 verse 27. படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன நம்மிடத்துல சொல்லுகிறார்? படுகுழியை யார் படுகுழி வெட்டுகிறார்களோ, இன்னொருத்தன் அந்த குழியில் விழுந்து அவன் இல்லாமல் போகணும் அப்படின்னு நினச்சா அந்த குழியில் அந்த இன்னொருத்தன் விழமாட்டானா. இந்த குழியை வெட்டினா இல்லையா, அதே மனுஷன்தான் அந்த குழியில் விழுவான் அப்படின்னு ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம் அது நமக்கு திரும்ப வரும். அதை தான் தேவன் சொல்லுகிறார். ஒரு கல்லை புரட்டுறோம், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். நம்ம பண்ணுற ஒவ்வொரு செய்கைக்கும் நம்ம என்ன செய்கிறோமோ, இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோமோ அது திரும்பி நமக்கு வரும். பிரியமானவர்களே, இது உலகத்தின் நியதி, இது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. ஆமேன். அப்போது அது எனக்கு திரும்ப வரும். நான் ஒன்று செய்கிறேன், இன்றைக்கி அது எனக்கு திரும்ப வரும். இன்றைக்கி நீங்கள் பணத்தை என்ன செய்கிறீங்க? முதலீடு பண்ணுறீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா அந்த பணம் வட்டியோடு திரும்பி வருது இல்லை பிரியமானவர்களே? அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஒரு நகையை நீங்கள் வாங்குறீங்க, ஒரு தங்கத்துலேயோ வைரத்துலேயோ ஏதோ ஒன்று வாங்குறீங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய விலை உயர்ந்து நம்ம அதை மாற்றுக்கிறோம், இல்லைனா நீங்கள் தேவைக்கு விற்கிறோம், ஏதோ ஒன்று. இன்றைக்கி ஒரு லேண்டை வாங்குறீங்க, ஒரு வீடை வாங்குறீங்க, ஒரு வயலை வாங்குறீங்க. இன்னொரு 10 வருஷம் கழித்து எனக்கு அது நல்ல பலனை கொடுக்கும், அது திரும்ப எனக்கு வரும், நல்லபடியாக வரும் அப்படின்னு நினச்சி வாங்குகிறோம்ல. இதெல்லாம் நம்ம இவ்வளோ ஞானமாக செய்கிறோமே. நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் செய்துக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது? இன்றைக்கி நான் ஒருத்தரை கடினமான வார்த்தை போட்டு பேசுகிறேனே, இன்றைக்கி நான் ஒருத்தரை மதிப்பில்லாமல் நான் நடத்துகிறேனே, அது எனக்கு ஒரு நாள் திரும்ப வரும் அப்படின்ற உணர்வு ஏன் நம்மிடத்தில் இல்லை? இன்றைக்கி நான் ஒருத்தனை ஏமாத்துகிறேனே, அவங்களுக்கு யாரும் இல்லை, அவங்களுக்குன்னு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, அதனால் அவங்க சொத்தை நான் அபகரிச்சுக்கலாம் அப்படின்னு நான் இன்றைக்கி அபகரிக்கிறேனே, அது எனக்கு திரும்ப வரும் அல்லவா? இன்றைக்கி நான் ஒருத்தனை ஏமாத்தினா இன்னொருத்தன் என்னை ஏமாற்ற போகிறான், அவ்வளோதானே? அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம பெரிய ஸ்மார்ட்டாக, நம்ம ரொம்ப சாமர்த்தியமாக, நான் எப்படி வாங்கிட்டேன் தெரியுமா, அவங்ககிட்டேருந்து நான் எப்படி பேசி இதை வாங்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு அதில் போய் சாமர்த்தியத்தை காட்டுறோமே. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இது தெரியாதான்னு கேட்குறார். நீ படுகுழியை விட்டுறியே, அதில் நீ தானே விழப்போகிற. நீ கல்லை புரட்டி ஒருத்தரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறிய, அந்த கல் திரும்ப உன் மேலே தானே வரப்போகுதுப்பா. இன்றைக்கி நல்லா இருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த நல்ல நாட்களில் நம்ம என்ன காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அதை நம்ம அதிகமாக நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கி நம்ம கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், பணத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறோம், அது நல்ல பலனை கொடுக்குதுன்னு வெயிட் பண்ணுறோம். நல்ல பலனை கொடுக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நாளைக்கு எனக்கு திரும்ப வரும், அது எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அம்மா அப்பாவை பார்க்குற அநேகர் தாய் தகப்பனை பார்க்குறதுல அவர்களுக்கு அவ்வளோ கஷ்டம், அப்படி தானே? அவங்களை பெற்ற தாயும் தந்தையும் பெற்று அவர்களை வளர்த்து அவர்களை ஆளாக்கி அவங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார்கள். கடைசியில் என்ன செய்கிறோம்? பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? பெற்றோர்கிட்டருந்து என்னத்தை வாங்க முடியும்? அவங்களுக்கு எதுக்கு இந்த நகை, அவங்களுக்கு எதுக்கு இந்த வீடு அப்படின்னு எல்லாத்தையும் எழுதி வாங்கி கடைசியில் அவங்கள ஒன்றும் இல்லாமல் அழ வைக்கிற எத்தனை பிள்ளைகள். அவங்களுக்கும் அதே நிலைமை தான் திரும்ப வரும் அப்படின்றதை உணராமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கி நீ கல்லை புரட்டுகிறியா? இன்றைக்கி நீ ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுதா? இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு அதே சூழ்நிலையில்
நீயும் தள்ளப்படுவாய் என்பதை அறியாமல் ஏன் செய்கிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். பிரியமானவர்களை, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மனசு இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், எனக்கு பின்னால் வந்த இவன் எப்படி நல்லா இருக்கலாம், இவனுக்கு விரோதமாக என்னத்தையாவது செஞ்சு மொட்டை கடிதாசியாவது எழுதி போட்டு அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், அவன் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், அவனை எல்லாரும் முன்னாலேயும் சிரிப்பாக வைக்கணும்னு சொல்லி வெட்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற எத்தனை ஜனங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க போடுற பந்து திரும்ப அவங்கக்கிட்ட தான் வரும்னு சொல்லி அறியாமல் செய்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். தேவையில்லாத பணத்தை சம்பாதிக்கிறவர்கள், அநியாயமாக வட்டிக்கு வாங்கி பணத்தை சம்பாதிக்கிறவர்கள், ஒருத்தருடைய அழுகைக்கு காரணமாக இருக்கிறவர்கள், நம்ம செய்கிற வியாபாரங்கள், நம்ம செய்கிற தொழில் இன்னொருத்தரை கெடுக்கிறதா இருக்குதா? பிரியமானவர்களே, நான் எப்படி என்னுடைய குடும்பத்தை நான் போஷிக்கிறேன்? ஒரு நேர்மையாக ஒரு வேலை செஞ்சு என் குடும்பத்தை நான் போஷிக்கிறேனா? இல்லைனா 2 பேர் அழுதாலும் பரவாயில்ல, அவங்க அழ அவங்க பணத்தை நான் பிடுங்கி அப்படியா என் குடும்பம் போஷிக்கப்பட்டா அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காதே, என்னுடைய பிள்ளைகளுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காதே, அது நான் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறவனால அல்ல, சாபத்தை அல்லவா நான் என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறேன் என்ற உணர்வு நமக்கு வருகிறதா? ஆண்டவர் பிரமாணங்களில் பைபிளில் நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறாரு. யாருடைய அழுகைக்கும் நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. ஆமேன். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோமோ அது நாளைக்கு நம்ம இன்றைக்கி பணத்தை வட்டியோடு திரும்ப வாங்குகிறோம் இல்லையா? அப்போது வட்டியோடு நம்ம செய்கிறது திரும்பி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி $1000 நீங்கள் ஏமாத்துறீங்க, வட்டியோடு உங்களை ஒருத்தர் ஏமாத்துறாங்க, $10,000 உங்களை விட்டு போச்சுன்னா துடிப்பீங்கள்ல. அப்போ இன்றைக்கி $1000, இன்றைக்கி எத்தனை பேர் தேவையில்லாமல் ஒருத்தரை சூ பண்ணுறது, ஒன்றுமே இருக்காது அவங்க காருக்கு பின்னால் லேசாக இடிச்சிருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு ஃபெண்டர் பெண்டர் அவ்வளோதான், இல்லை ஒரு $100 இல்லை நம்மளே கூட அதை சரி பண்ணி திருத்தக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். உடனே அதுக்கு ஒரு கேஸை போட்டு போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி அநியாயம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் அப்படி செய்கிறார்கள். கர்த்தரை அறிந்திருக்கிற பிள்ளைகள் செய்கிற அநியாயங்கள். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலான்னு சொல்லி அவங்க மேலே தப்பு, இவங்க மேலே தப்பு, டாக்டர் தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஐயோ நான் விழுந்தது இவங்களுடைய ஹவுஸ் ஓனர்களுடைய வீட்டில் விழுந்தேன், ஆஃபீஸில் தான் விழுந்தேன், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அதனால் எனக்கு நடக்க முடியல, வீல் சேர். பிரியமானவர்களே, அது திரும்ப வரும். நம்ம இன்றைக்கி யாரை நஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? நம்மளை தான். இன்றைக்கி எனக்கு $1 மில்லியன் வந்து அந்த $1 மில்லியன் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, வேதனையை கொடுக்கும். கர்த்தர் தான் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற தேவன். அன்றைக்கி ஆமான் ஒரு பெரிய தூக்கு மரத்தை கட்டினான். ஏன் தெரியுமா? மொர்தேகாயை தூக்கி போடணும். அவனுக்கு அதுதான் அவன் எய்மே. மொர்தேகாய் என்னைய ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான், எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டான், எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, இவன் மட்டும் மரியாதை கொடுக்க மாட்டான், இவன் வம்சமே அழியணும்னு நினச்சான். அந்த ஆமான் ஒரு பெரிய தூக்கு மரத்தை கட்டி இந்த தூக்கு மரத்தில் இந்த மொர்தேகாயை தூக்கி போடணும், அதான் அவனுடைய எய்ம். கடைசியில் என்ன நடந்துச்சு? கர்த்தர் மொர்தேகாயோடு இருந்தார். அல்லேலூயா. அந்த தூக்கு மரத்தில் அவங்க மொர்தேகாயை தூக்கி போடலை, ஆமானே அதில் கொலை அவன் செஞ்ச அதே தூக்கு மரத்தில் அவன் கொலை செய்யப்பட்டான். பிரியமானவர்களே, இது நமக்கெல்லாம் இருக்கிற திருஷ்டாந்தம். ஆண்டவர் சொல்கிறாரு, சில வசனங்கள் சில வேதத்தின் பகுதிகள் நமக்கு திருஷ்டாந்தங்கமாக வைக்கப்பட்டிருக்கிறதா. அப்படின்னா இப்படியெல்லாம் நீ செய்யாத. தாவீது அன்னைக்கு தப்பு பண்ணார், பத்சேபாள் இடத்துல பயங்கரமான பாவம் துணிகரமாக செஞ்சார். அப்படி தானே? துணிகரமான பாவம் மறைச்சிடலான்னு நினச்சார், மறைக்க முடியல. கடைசியில் பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க யோசித்து பாருங்கள். தாவீதுடைய பிள்ளைங்கள் நிமித்தம் அவருக்கு வந்த அவமானம், நிந்த. அப்போ அவர் எவ்வளோ நேரம் அழுதுருப்பார்ல, ஐயோ நான் செஞ்ச தப்புனால தானே இப்படியெல்லாம் எனக்கு திரும்ப வந்துச்சு. அவர் நீதிமான் தான். நீதிமான் பாவம் செய்தால் ஆண்டவர் கேட்காம விட்டுருவாரா? ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் பாரபட்சம் இல்லாமல் பார்க்குறார். பிரியமானவர்களே, யாருமே கீழே விழுந்து போனோம், ஒருத்தரை கீழே இழுத்துட்டு நான் மேலே போனோம்,
இந்த மாதிரி இந்த உலகம் நினைக்குது, நாம் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்லவா? நம்ம ஏன் மற்றவங்க விழணும்னு படுகுழியை தோண்டுகிறோம்? நம்ம ஏன் ஒருத்தர் நாசமாக போகணும், ஒரு குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படின்னு நம்ம ஏன் நினைக்கணும்? ஏன் பொறாமை, ஏன் பெருமை? இதெல்லாம் எதுக்கு பிரியமானவர்களே? இன்னைக்கு ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் சந்தோஷப்படுறவங்க ரொம்ப குறைவு. அவங்க எப்படி நல்லா இருக்கலாம்? அவங்க பொண்ணு எப்படி ஃபாரினுக்கு போகலாம்? அவங்களுக்கு மட்டும் எப்படி, அவங்க பிள்ளைங்களுக்கு எப்படி சீக்கிரமாக கல்யாணம் ஆகலாம்? வைத்தறிச்சலும் எரிச்சல் படுகிறவர்கள் திரும்ப அது உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட காரியம் வேண்டாம். எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கிறேன்னா இல்லையோ, ஆண்டவர் என்னையே பார்த்துப்பார். ஆனால் என்னுடைய நெய்பர் நல்லா இருக்கணும், என்னுடைய அக்கா நல்லா இருக்கணும், என் அண்ணன் நல்லா இருக்கணும், என் பெரியம்மா நல்லா இருக்கணும், என் அத்தை நல்லா இருக்கணும். அந்த உணர்வு நமக்கு வரணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்கிறோமே, ஜெபிக்கிறோமே, சர்ச்சுக்கு போகிறோம், ஊழியம் பண்ணுறோம். நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கி சற்று நம்மளை ஆராய்ந்து ஆண்டவர் இதை வார்னிங்காக நம்மளுக்கு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால தானே சொல்கிறார், படுகொலியை நீ வெட்டாத, அதே படுகொலியில் தான் நீயும் ஒரு நாள் விழ வேண்டியதாகும். இன்றைக்கி நீ வெட்டினீன்னா நாளைக்கு உன் பையன் வெட்டுறான், அவ்வளோதான். இன்றைக்கி நீ உனக்கு அம்மா அப்பாவுக்கு செய்கிறது நாளைக்கு உன் பிள்ளைங்க உனக்கு செய்ய போகிறாங்க, இல்லை நாளைக்கு உன் பேர பிள்ளைங்க செய்ய போகிறாங்க. அப்போ நான் எப்படி நடந்துக்கணும்? அதுக்கு ஏற்றார் போல் நான் நடந்து கொள்ளணும். ஆமேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது ஜெபிக்கலாமா?